Right. So let me talk about secondary growth. Okay. As we discussed earlier, last class நம்ம discuss பண்ணியிருந்தோம். Secondary growth அப்படின்றது வந்து ஒரு பிளான்ட் இனிஷியலா தன்னுடைய பிரைமரி growth அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே. ஸோ பிரைமரி growth அப்படின்னும் போது வெர்டிக்கல் growth-ஆ இருக்கும் மேக்சிமம். ஒரு பிளான்ட் தன்னுடைய வெர்டிக்கல் growth அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து கேர்த் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கேர்த் சைஸ் அப்படின்றது வந்து அதனுடைய லேட்ரல் growthன்னு சொல்லுவாங்க. அதாவது பக்கவாட்டு வளர்ச்சி. இந்த லேட்ரல் growth என்ன ஆகணும், இப்படி டெவலப் ஆகணும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், செகண்டரி growthன்னு சொல்றோம். இந்த செகண்டரி growth எப்படி நடக்குது, அந்த செகண்டரி growthல இன்வால்வ் ஆகக்கூடிய மெரிஸ்டம்ஸ் என்னென்ன, அந்த மெரிஸ்டம்ஸ்னுடைய நேம்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், இதுதான் நம்ம பார்ப்போம். We already discussed about dicotyledon stem, dicotyledon root. Okay, so let me talk about it. Okay, so secondary growth அப்படின்னு சொல்லும்போது stems, actually stem and roots. Okay, the growth of the roots and stems in the length with the help of apical meristems is called a primary growth. Already நான் சொல்லியிருந்தேன், primary growth is it's responsible by apical meristems. அது வந்து shoot apical-ஆ இருக்கலாம் இல்ல root apical, ரெண்டுமே. Apart from primary growth, most dicotyledonous plants exhibit an increase in girth. நான் சொன்ன மாதிரி girth அப்படின்னா அதனுடைய lateral development, lateral growth வந்து என்ன ஆகணும், increase ஆகணும். This increase is called secondary growth. அதான் நம்ம என்ன சொல்றோம், secondary growth ன்னு சொல்றோம். The tissues involved in secondary growth are the two lateral meristems. In the secondary growth அப்படின்றது which is achieved by two meristems. Okay, one is vascular cambium, another one is cork cambium. Okay, vascular cambium, another one is cork cambium. Let me talk about one by one. நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வாஸ்குலார் கேம்பியம் பத்தி பார்க்க போறோம். இந்த ஒரு டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். The meristematic layer that is responsible for cutting off vascular tissues like xylem and phloem is called vascular cambium. In the young stem, it is present in patches as a single layer called the layer between the xylem and phloem. இதை நம்ம இந்த இடத்துல சொல்றோம். ஓகே, xylem and phloem. ஓகே, ஸோ இது வந்து நம்ம it forms complete ring அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கேம்பியல் ரிங் அப்படின்றது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சைலமுக்கும் ப்ளோயமுக்கும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒரு வாஸ்குலார் கேம்பியம் ஓப்பன் வாஸ்குலார் பண்டல் அப்படின்னாவே இது ப்ளோயம், கீழே சைலம். ஸோ சைலமுக்கும் ப்ளோயமுக்கும் இடையில கேம்பியம் இருந்தா நம்ம அது என்ன சொன்னோம், ஓப்பன் வாஸ்குலார் பண்டல் அப்படின்னு சொன்னோம். ஸோ வேர் தி செகண்டரி growth இஸ் டேக்ஸ் பிளேஸ், ரைட். ஸோ இது வந்து இனிஷியலா வந்து இது ஃபார்ம் ஆகும்போது எந்த சேஞ்சஸும் தெரியாது, பட் லேட்டர் பீரியட்ல ஒரு கம்ப்ளீட் ரிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறதா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த ஃபார்மேஷன் ஆஃப் கேம்பியம் ரிங் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா கவனிங்க, இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கேம்பியல் ரிங் இஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் dicotyledon stem. நமக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல இன்ஸ்டெட் ஆஃப் dicotyledon stem and monocotyledon stem கொடுத்திருப்பாங்க. So that is incorrect, right? The cells of cambium present between primary xylem and primary phloem is intrafascicular cambium. சைலமுக்கும் phloemக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேம்பியம் நம்ம இன்ட்ராஃபெசிகுலார் கேம்பியம்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இது வந்து ஜஸ்ட் அஸ்யூம் dicotyledon stem, ஓகே, வாஸ்குலார் பண்டல். அதுல நம்ம படிச்சோம் ரிங் வாஸ்குலர், ரிங் லைக் வாஸ்குலார் பண்டல் இஸ் தி characteristic feature of, okay, is the characteristic feature of dicotyledon stem அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ரைட். இந்த மாதிரி. ஓகே, just a minute.
ஓகே. ஸோ இன்ட்ராஃபெசிகுலார் கேம்பியம் அப்படின்றதும் இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம் அப்படின்னு there are 2 type of கேம்பியம். கேம்பியம் மெரிஸ்டம்ல 2 இருக்கு. ஒன்னு இன்ட்ராஃபெசிகுலார், ஒன்னு இன்டர்ஃபெசிகுலார். இப்போ நம்ம படிச்ச மாதிரி ஒரு டைகாட்லடன் ஸ்டெம்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ரிங் லைக் வாஸ்குலர் பண்டல் இருக்கிறது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது ப்ளோயம், இது xylem. ஓகே, இது xylem, this is xylem and this is phloem. ஸோ நீங்க இங்க பார்க்கறது ப்ளோயம். ஓகே, ரைட். இப்போ சைலம்க்கும் ப்ளோயம்க்கும் இடையில இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம்? இன்ட்ராஃபெசிகுலார் கேம்பியம்னு சொல்றோம். ஓகே, ரைட். இப்போ இன் பிட்வீன் தீஸ் டூ, ஓகே, இப்போ இதுக்கு நடுவுல, ஓகே, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல there is a parenchymatous cells. ஓகே, நம்ம இந்த parenchyma செல்ஸை ரே parenchymatous அப்படின்னு சொல்றோம். இந்த செல்ஸ் நம்ம ரே parenchymatous cells. ஓகே, ரைட். So in the parenchyma cells which are in primary growth, so when the plants are reaching their secondary growth, when they want to start the secondary growth, அப்ப என்ன ஆகும்னா இங்க இருக்கக்கூடிய parenchyma cells they are differentiated into cambium. இது மெரிஸ்டமா மாறும். இப்போ ஓகே, என்னவா மாறுது? மெரிஸ்டமா மாறுது. ஓகே, அகைன் இங்கேயும் வந்து என்ன ஆயிடும்? இப்போ மெரிஸ்டம்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த செல்ஸ் எல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த மெரிஸ்டம், அந்த நார்மல் parenchyma செல்ஸ் வந்து இப்ப என்னவா மாறும்? மெரிஸ்டமா மாறும். அப்ப மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேம்பியமா இது மாறும்போது, ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுறத நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாஸ்குலர் பண்டல் ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 வாஸ்குலர் பண்டலுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கேம்பியம் நம்ம இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம் 2, அதாவது சைலம்க்கும் ப்ளோயம்க்கும் இடையில இருந்தா அதுக்கு பேரு இன்ட்ரா. ஓகே, இதுக்கு பேரு இன்டர். ஸோ இது ரெண்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. there are 2 type of cambium. Okay, one is intrafascicular cambium, another one is interfascicular cambium. And இப்போ நம்ம வந்து only we discussed about intra. I explained that what is interfascicular orally, but let me discuss the lines. The cells of medullary rays adjoining these intrafascicular cambium become meristematic and form the interfascicular cambium. Thus, a continuous ring of cambium is formed. Now, this is the content what we have in our NCERT. Now, let me think how the question can be raised from here. How a question setter can raise the question from here. Simply, how many type of vascular cambium or how many tissues are responsible for forming a ring-like cambium or ring-like structure in a dicotyledon stem அப்படின்னு கேட்கும்போது interfascicular and intrafascicular. So intrafascicular is nothing but present between xylem and phloem, which is originated from primary growth onwards. But that interfascicular cambium, which always present after secondary growth, it is forms secondary growth. அப்போ எந்த ஒரு கேம்பியம் செகண்டரி growthல மட்டும் ஆரிஜினேட் ஆகுதுன்னு சொல்லும்போது இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம் அப்படின்னு கேட்கலாம். இன்னொன்னு, எந்த மாதிரியான செல்ஸ், ஓகே, ரே parenchyma ஆர் medullary rays ன்னு சொல்லுவாங்க. These medullary rays are responsible for producing cambium. Okay, right. So now let me talk about how the cambium ring actively produced during secondary growth அப்படின்றத பார்க்கலாம். So activity of the cambial ring. So this is the another one. So cambial ring becomes active and begin to cut off new cells both towards the inner and the outer sides. Sir, இது எங்களுக்கு புரியல, கொஞ்சம் இது டயக்ராமேஷன் ஃபார்ம்ல பாருங்க அப்படின்னா, see, this is one vascular cambium. இங்க வந்து this is a vascular cambium. Okay, இங்க phloem இருக்கு, கீழே xylem இருக்கு, ரைட். இப்ப என்ன ஆகுதுன்னா டியூ டு கேம்பியல் ஆக்டிவிட்டி கட் ஆஃப் நடக்குது. 2 சைட்லுமே வந்து நியூ செல்ஸ் வந்து இப்போ ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் அஸ்யூம்
இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த phloem cells just இந்த கலர் இந்த ஒரு டாட்ஸ் வந்து assume this is the secondary phloem. ஓகே, இந்த மாதிரி டாட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றது செகண்டரி phloem. ஓகே, நான் இப்போ இந்த செகண்டரி phloem ஃபார்ம் ஆனதால ஆல்ரெடி இருந்த பிரைமரி phloem எங்க போயிருக்கும் அப்படின்னா, செல் இப்படி முன்னாடி இன்னும் கொஞ்சம் வெளியில போயிருக்கும். அப்போ வாட் அபவுட் தி சைலம்? இப்போ சைலம் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து செகண்டரி xylem. ஓகே, திஸ் இஸ் செகண்டரி xylem. அண்ட் இப்போ நீங்க மேல பார்த்தது வந்து திஸ் இஸ் செகண்டரி phloem. அப்போ வாட் அபவுட் த பிரைமரி xylem அண்ட் பிரைமரி phloem? பிரைமரி phloem வெளியே போய் பிரைமரி xylem எங்க இருக்கும்? இட் லைஸ் டுவர்ட்ஸ் தி இன்னர் சைடு. அப்ப என்ன ஆகுதுன்னா என்டையர் ஸ்டெம்ல இப்போ எக்ஸ்டர்னலாகவும் வாஸ்குலர் கேம்பியமுக்கு வெளியவும் வாஸ்குலர் கேம்பியமுக்கு உள்ளியும் நியூ சைலமும் நியூ phloemமும் ஃபார்ம் ஆகுது. தே ஆர் நத்திங் பட் செகண்டரி phloem அண்ட் செகண்டரி xylem. இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கேம்பியம் பக்கத்துல இருக்கிறது பிரைமரி xylem-ஆ பிரைமரி phloem-ஆன்னு தட் இஸ் செகண்டரி xylem, செகண்டரி phloem. அதுக்கப்புறம் தான் செகண்டரி phloem, பிரைமரி phloem அப்படின்னு இருக்கும். ஓகே, ரைட். நவ் இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் புக்கோட பார்க்கலாம். The cells cut off towards pith. Pith na inner side. This is the pith. Okay, inner side and matured into secondary xylem. இது நான் சொன்னேன், இது வந்து secondary xylem. And the cut off towards periphery matures into secondary phloem. This is secondary phloem. Periphery na வெளியில. The cambium is generally more active on the inner side than at the outer. அப்படின்னு என்ன அர்த்தம்? The secondary xylem formation is more active than secondary phloem. Note down, instead of inner side, they will give you outer side, which means secondary xylem formation விட secondary phloem ரொம்ப ஃபாஸ்டா ஃபார்ம் ஆகுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால ரொம்ப கவனமா இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். இங்க நீங்க ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். As a result, the amount of secondary xylem produced is more than secondary phloem and soon forms a compact mass. Okay, all right. Now the primary and secondary phloem gets gradually crushed due to continued formation and accumulation of secondary xylem. Okay, okay, right. Now appo the primary xylem however remain more or less intact. Note down the sentence. இது அப்படியே ஸ்டேட்மெண்டா கொடுத்துருவாங்க. During secondary growth, what is the role of primary xylem? What is the activity of primary xylem? இது வந்து more active ன்னு கொடுக்கலாம், okay, or less active ன்னு கொடுக்கலாம். So note down, this is very important. Okay, right. In or around the center, இது அங்கதான் இருக்கும். Okay, now at some places the cambium forms a narrow band of parenchyma. நம்ம படிச்சோம், இந்த நடுவுல வந்து சில narrow band மாதிரி சில இது வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒரு வாஸ்குலர் பண்டலுக்கும் நடுவுல which passes through the secondary xylem. நம்ம சொன்ன மாதிரி இங்க இந்த செகண்டரி xylem வழியா மூவ் ஆகி உள்ள போகும். ஓகே, அப்படி போகக்கூடிய அந்த டிஷ்யூவை நம்ம என்ன சொல்றோம்னா செகண்டரி medullary race ன்னு சொல்றோம். ஓகே, the secondary phloem in the radial direction. This is in radial direction. So இந்த மாதிரி டைரக்ஷன்ல இருக்கிறத நம்ம இங்க பார்ப்போம். ஓகே, ரைட். now so இதை நம்ம என்ன சொல்றோம்னா செகண்டரி medullary race அப்படின்னு சொல்றோம். look at this one. This is primary in growth. Okay, இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது this is phloem, this is xylem. The green color one is vascular cambium. Okay, after secondary growth, look at this one. The black color line is formed. That is the ring. Okay, look at this one. This one is very elaborate one. Look at these lines. Okay, these are all the secondary medullary race. Okay, that they are the medullary race. Look at this one. இங்க இருக்கிறது நீங்க பார்க்கலாம். இது வந்து டிரான்ஸ்வர் செக்ஷன் பார்க்கும்போது இங்கேயும் இருக்கிறது நீங்க பார்க்கணும். ஓகே, it's all about the secondary growth in dicotyledon stem. Okay,
ஓகே, இதுல இருந்து ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? Sir. ம். So primary xylem and secondary xylem will not be get crushed, sir. Primary Xylem and secondary xylem. Yeah, they are actually crushed actually, because they are the region where most xylem and xylem activity takes place. ஒரு இடம் okay. So, but the statement is given as the primary and secondary phloem get gradually crushed due to the continued formation and accumulation of secondary xylem, no, sir? Yes, of course. ஏன்னா நீங்க வந்து செகண்டரி xylem ஃபார்ம் ஆக பிரைமரி xylem என்ன ஆயிட்டு இருக்கும்? அது அங்கேயே இருக்கும். இதனுடைய செல் மாஸ் இன்க்ரீஸ் ஆக அது என்ன ஆயிட்டு இருக்கு? ஆக்சுவலி அது கிரஷ் தான் ஆயிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட்ல growth நடந்துகிட்டே இருக்கு, ஒரு பக்கம் growth நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னும் போது கேம்பியமுக்கு வெளியில இருக்கிற அந்த ப்ளோயம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா கிரஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப இது வந்து இது மட்டுமே இன்க்ரீஸ் ஆக போறது இல்ல. இப்ப இந்த லென்த் மட்டும் இன்க்ரீஸ் ஆக போறது இல்ல. இது ஆகும்போது ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்ளை ஆகும்ல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது கிரஷ் ஆகும். ஓகே சார். வேற சார் இன்டர்ஃபாசிகுலர் இன்ட்ராஃபாசிகுலர் பத்தி திருப்பி சொல்றீங்க? அதாவது சைலமுக்கும் ப்ளோயமுக்கும் இடையில இருந்தா, ஓகே, சைலமுக்கும் ப்ளோயமுக்கும் இடையில இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்ட்ராஃபெசிகுலார் கேம்பியம் சொல்லுவோம். ஓகே ஓகே சார். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம் இன்ட்ராஃபாசிகுலர் கேம்பியம் நடுவுல பண்றது சார். இன்ட்ரானா பிட்வீன் சைலம் அண்ட் ப்ளோயம்ங்க. இன்டர் அப்படின்னா ரெண்டு வாஸ்குலர் பண்டலுக்கு இடையில இருக்கிறது இன்டர். ஓகே, வேற பாருங்க, இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த வாஸ்குலர் பண்டல் இருக்கு இல்லையா, இதை நான் கொஞ்சம் இப்படி வரைஞ்சேன் அப்படின்னா அந்த இந்த சைலமுக்கும் ப்ளோயமுக்கும் இடையில இருக்கு இல்லையா, இது ப்ளோயம் இது சைலம், இடையில இருக்குல்ல, இதுதான் இன்ட்ரா. ஓகே, இதுவே சார் ஜைலமுக்கும் ப்ளோயமுக்கும் என்னங்க? ஜைலமுக்கும் ப்ளோயம் தானே சார் இன்ட்ரா வரும். சைலமும் ப்ளோயமும் இல்ல, கேக்குறது நீங்க என்ன கேக்குறீங்க சரியா புரியல, கொஞ்சம் தெளிவா கேக்குறீங்களா? சைலமுக்கும் ப்ளோயமுக்கும் இடையில இருந்தா அது இன்ட்ரா, ரெண்டு வாஸ்குலர் பண்டலுக்கும் இடையில இருந்தா அது இன்டர். இன்டர் பிட்வீன் டூ வாஸ்குலர் பண்டல்ஸ், தட் இஸ் இன்டர்ஃபெசிகுலர்.
between xylem phloem இருந்தா அது intrafascicular. Clear? சொல்லுங்க. புரியுதுங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற டவுட்னா கேட்கணும். Sir, secondary xylem, primary phloem, secondary phloem அது மட்டும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க எங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரைமரி லெவல்ல இருக்கிறது பிரைமரி சைலம், பிரைமரி phloem. அப்போ அது வந்து பிரைமரி growth அச்சீவ் ஆன முடிஞ்சதுக்கு அப்புறம் கேம்பியம் டெவலப் ஆகுது. அந்த கேம்பியம் என்ன பண்ணுதுன்னா நியூ செல்ஸை ஆல்ரெடி இருந்த phloem சைடையும் ஆல்ரெடி இருந்த சைலம் சைடையும் புதுசா ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி phloem சைடை புதுசா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸை செகண்டரி phloem அப்படின்னும், சைலம் சைடை ப்ரொடியூஸ் பண்றத செகண்டரி சைலம்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஓகே சார். வேற டவுட் இருக்கா? வேற டவுட்னா சொல்லுங்க, நம்ம அடுத்து போயிடலாம். Sir, the cambium is more active on inner side of the nucleus, sir. அந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? அதுதான்மா, இப்போ நமக்கு வந்து growth அப்படின்றது வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஜஸ்ட் இது வந்து அந்த என்டையர் ஸ்டெம்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ இதுல இப்போ திஸ் இஸ் தி கேம்பியம். ஓகே, இப்போ இங்க நியூ phloem ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஐ கேன் ரைட் லைக் திஸ். இது நியூ phloem. ஓகே, அப்ப அதே மாதிரி நியூ சைலமும் ஃபார்ம் ஆகும் இல்லையா அந்த பக்கம். ஓகே, புரியுதா? எஸ் சார். அப்போ இது ரெண்டுமே நியூவா ஃபார்ம் ஆகுறதால இது செகண்டரி நேச்சர். அப்ப ஆல்ரெடி இருந்து எங்க இருக்கும்? கண்டிப்பா இதை தாண்டி வெளியே போயிருக்கும்ல. அப்ப இது பிரைமரி சைலம், இது இதுவும் பிரைமரி phloem. That's it. ஓகே, புரியுதா? எஸ் சார். வேற சார், கேம்பியமோட ஃபங்க்ஷன் என்ன சார்? நியூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்றது தான். ஓகே சார். அவ்வளவுதான், நியூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். வேற சரி, அடுத்து பார்த்துலாமா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே,
ஓகே, அடுத்து நம்ம இந்த செகண்டரி growth-ஆல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னன்னு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான wood ஃபார்ம் ஆகுது, அந்த ஆக்டிவிட்டி ஆஃப் கேம்பியம் இன்சைட் தி ஸ்டெம் which makes different changes. அந்த சேஞ்சஸ்னுடைய ரிசல்ட்டா எத்தனை டைப் ஆஃப் wood ஃபார்ம் ஆகுது, அந்த wood-னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல ஸ்ப்ரிங் wood அண்ட் ஆட்டம் wood அப்படின்னு ரெண்டு விதமான wood ஃபார்ம் ஆகுது. இது கம்ப்ளீட்லி டியூ டு செகண்டரி growth ஆகட்டும். ஓகே, the activity of cambium is under the control of many physiological and environmental factors. Note down the word physiological and environmental factors. ஏன் அப்படின்னா ஒரு கேம்பியம்னுடைய ஆக்டிவிட்டி இட் இஸ் நாட் ஓன்லி பேஸ்ட் ஆன் தி growth. இது வந்து கண்டிஷனை பேஸ் பண்ணி இருக்கு, பிசியோலாஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இன் டெம்பரேட் ரீஜன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டிராபிக்கலுக்கு மேல இருக்கக்கூடியது. த கிளைமேட் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் தி இயர். ஏன்னா அங்கே சீசன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல எஸ்பெஷலி இன் ஸ்ப்ரிங் சீசன் கேம்பியம் இஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் ப்ரொடியூசஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் சைலரி எலிமெண்ட்ஸ். ஸோ கேம்பியம் அப்படின்றது எப்போ ஆக்டிவா இருக்கு, ஸ்ப்ரிங் சீசன்ல. அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது, அதிகமான சைலரி எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது, having vessels with wider cavities. அப்போ the xylem elements which is forming during spring season, they have a wider cavities vessels. அப்போ அந்த டைம்ல ஏன்னா vessels are the member of xylem. vessels நம்ம படிச்சோம், அந்த vesselsல இருக்கக்கூடிய cavities ரொம்ப பெருசா இருக்குன்றாங்க. The wood formed during this season is called a spring wood or yearly wood. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, what is a spring wood or yearly wood? What is the conditions favorable for this? When it is occur? What is the characteristic feature? இத்தனை கொஸ்டின் கேட்கலாம். ஸோ டெம்பரேட் ரீஜன்ல கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, அது ஒரு ரீசன். இந்த கேம்பியம் ஆக்டிவிட்டி அப்படின்றது இதை எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா பிசியோலாஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ சைலரி எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய சைலரி எலிமெண்ட்ஸ்ல நம்பர்ஸ் அதிகமா இருக்கும். நம்பர்ஸ் அதிகம் மட்டும் கிடையாது, அதுல இருக்கக்கூடிய சைலரி எலிமெண்டான வெசல்ஸ்ல வைடர் கேவிட்டிஸ் இருக்கும். அதனால அதுக்கு ஸ்ப்ரிங் வுட் ஆர் இயர்லி வுட்னு பேர். இதே மாதிரி இன் வின்டர் த கேம்பியம் இஸ் லெஸ் ஆக்டிவ் அண்ட் ஃபார்ம்ஸ் fewer சைலரி எலிமெண்ட்ஸ். வின்டர்ல ஃபார்ம் ஆகக்கூடிய கேம்பியம் ஆக்டிவ் அப்படின்றது லெஸ் ஆக்டிவா இருக்கு, அது எலிமெண்ட்ஸ்னுடைய நம்பரும் குறைவா இருக்கு, வெசல்ஸ்னுடைய கேவிட்டியும் நேரோவா இருக்கு. ஜஸ்ட் ஆப்போசிட், ஸ்ப்ரிங் வுட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே ரைட். அடுத்து நம்ம இங்க நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, நல்லா கவனிச்சுன்னா தெரியும், இந்த வுட்டை ஆட்டம் வுட் ஆர் லேட் வுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வின்டர்ல ஃபார்ம் ஆகக்கூடிய வுட்டை லேட் வுட் ஆர் ஆட்டம் வுட்னு சொல்றோம். ஸ்ப்ரிங் சீசன்ல ஃபார்ம் ஆகுறது ஸ்ப்ரிங் வுட் ஆர் இயர்லி வுட்னு சொல்றோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ், என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் எந்த வுட்ல இருக்குன்றது கொஸ்டினா கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இந்த ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் வுட்னுடைய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸ்ப்ரிங் வுட் இஸ் லைட்டர் இன் கலர் அண்ட் ஹேஸ் லோயர் டென்சிட்டி. ஆனா ஆட்டம் வுட் வந்து பாத்தீங்கன்னா டார்க் ஹையர் டென்சிட்டியோட இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங் வரும்போது ரெண்டு விதமான டென்சிட்டி ஃபார்ம் ஆகும். ஒரு ஒன்னு வந்து லோவர் டென்சிட்டி, இன்னொன்னு ஹையர் டென்சிட்டி. ஒன்னு வந்து லைட்டர் கலர், இன்னொன்னு டார்க்கர் கலர். அப்போ ஒரு வருஷத்துல அங்க ஒரு பேட்ச் வந்து ஃபார்ம் ஆகும். இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ ரிங். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அது ஒரு ரிங்கா ஃபார்ம் ஆகுறதால ஒரு வருஷத்துல அந்த ரிங் எவ்வளவு ஃபார்ம் ஆகுதுன்றத பேஸ் பண்ணி ஒரு பிளான்ட்னுடைய ஏஜை நம்ம டிஸ்கவர் பண்ண முடியும். ஓகே, ஓகே ரைட். ஸோ அப்போ
ஆனுவல் ரிங் அப்படின்றது இந்த இடத்துல என்னன்னு கேள்வி கேட்பாங்க. எந்த ரெண்டு வுட் ஃபார்ம் ஆகுறதால ஆனுவல் வுட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்ப்ரிங் வுட்னுடைய கேரக்டர்ஸ்ன்னு சொல்லும்போது அது ஸ்ப்ரிங் சீசன்ல ஃபார்ம் ஆகுது. வைடர் கேவிட்டிஸ் இருக்கக்கூடிய வெசல்ஸ் இருக்கு. தென் ரொம்ப லைட்டர் கலரா இருக்கும். டென்சிட்டி லோவா இருக்கும். 4 ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ஆட்டம் வுட் அப்படின்னா லெஸ் ஆக்டிவ், நேரோ வெசல்ஸ், டார்க்கரா இருக்கும், டென்சிட்டியும் அதிகமா இருக்கும். ஓகே, ரைட். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் யூ ஷுட் நோட் டவுன் ஹியர். ஓகே, நவ் ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹார்ட்வுட் அண்ட் சாப்வுட். இந்த ஹார்ட்வுட் அண்ட் சாப்வுட்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸ்ப்ரிங் வுட்டுக்கும் ஆட்டம் வுட்டுக்கும் எப்படி டிஃப்ரென்சஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஹார்ட்வுட் அண்ட் சாப்வுட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க போது. அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்ன, அதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ரைட். இன் ஓல்டு ட்ரீஸ் த கிரேட்டர் பாருங்க, அவங்க கொடுக்கும் போது ஓல்டு ட்ரீன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ த கிரேட்டர் பார்ட் ஆஃப் செகண்டரி சைலம். கிரேட்டர் பார்ட் ஆஃப் செகண்டரி சைலம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சோம். இது கேம்பியம். கேம்பியமுக்கு அப்புறம் உள்ள ஃபார்ம் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்யூம் திஸ் இஸ் தி செகண்டரி சைலம். அப்போ இதுல அவங்க என்ன சொல்றாங்க, தி கிரேட்டர் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மேக்சிமம் இந்த மாதிரி. ஓகே, உள்ளிருந்து வெளியில. ஓகே, மேக்சிமம் இந்த டைரக்ஷன்ல. ஓகே, டார்க் பிரவுன் டியூ டு இந்த ரீஜன் வந்து ரொம்ப டார்க் பிரவுன் கலர்ல ஃபார்ம் ஆகுது. ஏன் இந்த இடத்துல டார்க் பிரவுன் கலர்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய டெபோசிஷன் நடக்குது. என்னென்ன டெபோசிஷன் ஆகுது, வாட் ஆர் ஆல் தி சப்ஸ்டன்சஸ் ஆர் டெபோசிஷன் taking place in the larger portion of secondary xylem அப்படின்னா tannins, resins, oils, gums, aromatic substances, essential oils, and these are all the substances, organic compounds are deposited in greater part of the secondary xylem. Okay, right. These substances, இந்த substancesலாம் அதிகமா படியிறதால அந்த part which make it hard, durable, ரொம்ப பலமானதா இருக்கும். அதே நேரத்துல டியூரபிளாகவும் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் டு அட்டாக் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் இன்செக்ட். இன்செக்டும் ஆர்கானிசமும் மைக்ரோ ஆர்கானிசமும் இந்த போர்ஷன் ஆஃப் ஸ்டெம் என்ன பண்ண முடியாது, கட் பண்ண முடியாது. திஸ் ரீஜன் கம்ப்ரைசஸ் டெட் எலிமெண்ட்ஸ் வித் ஹைலி லிக்னிஃபைடு வால்ஸ். அங்க கண்டிப்பா எல்லா எலிமெண்ட்ஸும் என்ன ஆயிட்டு இருக்கும், டெட் ஆயிட்டு இருக்கும் இல்லையா. அங்க ஏன்னா டியூ டு டெபோசிஷன் லிவிங் கண்டென்ட் எதுவுமே சாரி இல்லாம இருக்கும். ரைட். This region comprise dead elements with highly lignified walls and it is called hardwood. இப்ப hardwood அப்படின்னும் போது உங்களுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் தெரியும், செகண்டரி சைலம்னுடைய மேஜர் போர்ஷன் டார்க் பிரவுன் கலர்ல இருக்கும். ஏன்னா அங்க நிறைய டெபாசிட்டரி சப்ஸ்டன்சஸ் இருக்கு. எதெல்லாம் அப்படின்னு கேட்கும், tannin, resin, oil, gum, aromatic substances, essential oils. ஓகே, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா it is mostly hardwood and durable, resistance இருக்கும், lignified walls இருக்கும். That is also most important point. Lignified walls. The hardwood does not conduct water. அப்ப இது எதுக்காக, only for mechanical support. ஏன்னா it is completely blocked by various organic compounds. அப்ப அங்க எப்படி கண்டக்ஷன் நடக்கும், so that is dead. So it is for mechanical support. The peripheral region of the secondary xylem is lighter in color and it is known as sapwood. It is involved in the conduction of water and the minerals from root to leaf. ஆனா இப்ப இந்த நான் இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு போர்ஷன் இருக்குல்ல, just a minute. So in the portion, okay, in the region, okay, அதாவது secondary xylemனுடைய ஒரு சில போர்ஷன். ஓகே, இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதுதான் சாப்வுட்டுக்கான ஒரு ரீஜன். இங்க கலர் வந்து ரொம்ப லைட்டா தான் இருக்கும். ஓகே, லைட்டர் இன் கலர். ஓகே, அண்ட் இங்க என்ன நடக்கும், வாட்டர் அண்ட் மினரல்ஸ் நடக்கும். ஆனா ஹார்ட்வுட்ல நடக்குமா, கண்டிப்பா நடக்காது. ஓகே, so this is another very very important points, the difference between hardwood and a sapwood.
ஓகே ரைட். இங்க எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுதான். இந்த கண்டென்ட்டை படிச்சுட்டு இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கணும். ஓகே ரைட். இதுல ஏதாவது டவுட் கேளுங்க. ம் என்னம்மா எதுவும் டவுட் இல்லையா? சார் ஆ சார் ஆட்டம்வுட் எந்த சீசன்ல ஆக்டிவா இருக்கும் சார்? ஆட்டம்வுட்ன்றது வந்து நம்ம பேரே சொல்லிட்டோம், ஓல்டர் ட்ரீஸ். ஜென்ரலி when the plant get old, because it is getting older. அப்போ ஓல்டர் போர்ஷன், அப்போ ஓல்டர் ஆக 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 அதனுடைய இது வந்து இப்படிதான் மாறிக்கிட்டே வரும். ஓகே வேற டவுட்னா கேட்கலாம். Sir, hardwood is most usable, sir. எஸ் அஃப்கோர்ஸ் டியூரபிள். நம்ம பார்க்குறோம்ல, தேக்கு மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்றோம்ல, Yes, sir. அதுதான். కొత్తవా పోతున్నావు పైసా? வேற ஏதாவது டவுட் இருக்கா? Sir, types of wood na 4 types of wood, sir. ஒன்னு வந்து பேஸ்ட் ஆன் தி சீசன், தட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்டெம். ஐ மீன் அது வந்து சீசன்ஸ். இன்னொன்று வந்து டியூ டு என்ன சொல்றது, கண்டிஷன்ஸ். ஓல்டர் கண்டிஷனா நியூவா இருக்கும்போது ஹார்ட் வுட் ஃபார்ம். நீங்க ஹார்ட் வுட் வந்து ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டெம்ல நீங்க பார்க்க முடியாது. சார் ம் சார் இப்போ வந்து மோனோகாட்டுக்கு வந்து செகண்டரி growth இல்ல சார். சோ இந்த மாதிரி வுட் எல்லாம் ஃபார்ம் ஆகாது. சோ இல்ல அப்புறம் இல்ல எங்கும் அங்க ஃபார்ம் ஃபார்ம் ஆகாது. ஆகுது. ஆமா ஃபார்ம் சோ ஆகுது. அதோட ஏஜ் கண்டுபிடிக்க ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா சார்? இது மாதிரி ஏதாவது? ஆனுவல் ரிங்கை தாண்டி நம்ம வந்து கார்பன் இது வச்சுதான் பண்ணோம், கார்பன் டேட்டிங் வச்சுதான் பண்ணோம். எஸ் சார். தேங்க்யூ சார். ஓகே வேற சார் இப்போ கேம்பியமோட ஃபங்க்ஷன் வந்து செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது தானே சார்? ம் இப்போ ஆமா. க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டல்ல கேம்பியம் இருக்காதுல்ல சார்? அப்ப செல்ஸ் இருக்காது. அங்க ப்ரொடியூஸ் ஆகாதா சார்? ஆகாது. அப்படி அதனாலதான் நம்ம அங்க செகண்டரி growth இல்லைன்னு சொல்றோம். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே வேற
அடுத்து நெக்ஸ்ட் கார் கேம்பியம் பார்த்துலாமா? கேக்குதா? எஸ் சார். ஓகே. சரி, இப்போ நமக்கு வந்து செகண்டரி growth இன் இன்னர் பார்ட், நீங்க உள்ளுக்குள்ள இப்போ ஸ்டெம் பார்ட் நடக்குது, அதாவது வாஸ்குலர் லெவல்ல growth இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. வாஸ்குலர் லெவல்ல growth இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? வெளியில வந்து அதனுடைய ப்ரெஷர் எக்ஸிபிட் ஆகும். வெளியில எக்ஸிபிட் ஆகும்போது என்ன ஆகும்னா, வெளியில இருக்கக்கூடிய எபிடெர்மல் செல்ஸ் எல்லாமே புரோக்கன் ஆகுமா? கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குமா? அப்படி உடையும் போது அந்த செல்ஸை மறுபடியும் நியூ செல்ஸ் வந்து அங்க ஃபார்ம் ஆகணுமா இல்லையா? ஓகே. அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த நியூ செல்ஸ் இருக்குல்ல, வெளியில ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த நியூ செல்ஸ், அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றதுதான் நம்ம இந்த இடத்துல கார் கேம்பியம் அண்ட் அதனுடைய ஆக்டிவிட்டின்ற பார்ட்ல பார்க்கலாம். ஓகே, ரைட். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. Next one on the car cambium. Okay, so as the stem continues to increase in girth due to the activity of vascular cambium, okay, outer cortical and epidermal layers get broken and need to be replaced to provide new protective cell layers. Of course, உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கேம்பியம் ஆக்டிவிட்டியால வெளியில செல்ஸ் பிரேக் ஆகுது, அதனால வெளியில இருக்கக்கூடிய எபிடெர்மல் செல்ஸும் கார்டிகல் செல்ஸும் உடையுது, ஐ மீன் பிரேக் ஆஃப் ஆகுது. அதுல நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் சூனர் ஆர் லேட்டர் அனதர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ கால்டு கார் கேம்பியம். வச்சுக்கோங்க, நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி? வெளியில இருக்கிறது எபிடெர்மிஸ் லேயர். ஓகே, நம்ம பாக்குறது இப்போ ஸ்டெம் தான். ஓகே, அப்போ அந்த லேயர்ல எபிடெர்மிஸ் லேயர், இது கீழே என்ன இருக்குன்னு படிச்சோம் நம்ம? கார்டிகல் லேயர் இருக்குன்னு படிச்சோம், கரெக்டா? ஓகே, அந்த கார்டெக்ஸ் அப்படின்றது வந்து which is made up of parenchyma, collenchyma, sclerenchyma, dicotyledon stem இருந்தா. ஓகே, ரைட். சோ அந்த இடத்துல ஓகே another meristematic tissue car cambium or phellogen, name, note down the name, phellogen or car cambium develops usually in the cortex region. Note down the word. எந்த ரீஜன்ல அது ஃபார்ம் ஆகுது அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. எந்த இடத்துல அது ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்கும்போது you should know that is cortex region. ஓகே, நோட் பண்ணிக்கோ. அப்போ கார்டெக்ஸ் ரீஜன்ன்றது என்னது? இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்? கார்டெக்ஸ் ரீஜன் சொல்றோம். திஸ் இஸ் தி கார்டெக்ஸ் ரீஜன். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல தான் என்ன ஃபார்ம் ஆகுது? ஃபெல்லோஜன் ஃபார்ம் ஆகுது. ஃபெல்லோஜன் இஸ் எ கப்புள் ஆஃப் லேயர் திக். அப்போ இங்க வேர்டு பாருங்க, கப்புள் அப்படின்ற வார்த்தை என்ன கொடுக்கலாம் நமக்கு? ஃபெல்லோஜன் இஸ் எ சிங்கிள் செல் லேயர்னு கொடுத்தா ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். நோட் டவுன் தி வேர்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்றது இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்லயே கொடுத்துட்டேன். இந்த லெசன்ல நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஓகே, ஸோ ஃபெல்லோஜன் இஸ் எ கப்புள் லேயர் ஆஃப் திக்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கப்புள் அவங்க சிம்பிளா சிங்கிள் லேயர்னு கொடுக்கலாம். இட் இஸ் மேட் ஆஃப் நேரோ இன்வால்வ் நியர்லி ரெக்டாங்குலர் செல்ஸ். So these are all the characteristic feature of the cells which are present in the phellogen. அப்போ ஃபெல்லோஜனை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின் போது
ஃபெல்லோஜன் எந்த ரீஜன்ல ஃபார்ம் ஆகுது? கார்டெக்ஸ் ரீஜன்ல. எத்தனை லேயர் இருக்கும்? கப்புள் ஆஃப் லேயர் இருக்கும். நேரோவா இருக்கும் செல்ஸ், தின் வால்டா இருக்கும் ரெக்டாங்குலர் செல்ஸ். ஃபெல்லோஜன் கட்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆன் போத் தி சைட்ஸ். அப்படின்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் அஸ்யூம் திஸ் இஸ் தி, இந்த இடத்துல இருக்குல்ல, இப்போ இதுதான் கார்டெக்ஸ். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்டெக்ஸ் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா மேலேயும் கீழேயும் நியூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சில லேயர், இந்த மாதிரி சில லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுது வெளியில. ஓகே ரைட். அதே மாதிரி என்ன ஆகும்? கேம்பியம்னுடைய ஆக்டிவிட்டி ரெண்டு சைட்லுமே நடக்குமா? அப்போ கீழே ஆப்போசிட் சைட்லையும் கீழே டவுன் சைட்லையும் இந்த மாதிரி நியூ செல் லேயர்ஸ் வந்து என்ன ஆகும்? ஃபார்ம் ஆகும். இப்ப மேல ஃபார்ம் ஆகுதுல்ல, அவுட்டர் செல்ஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு கார்க் ஆர் ஃபெல்லம். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? கார்க் ஆர் ஃபெல்லம். ஓகே. கீழே இருக்குல்ல, இன்னர் செல் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு செகண்டரி கார்டெக்ஸ் அண்ட் ஃபெல்லோடம். இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? செகண்டரி கார்டெக்ஸ் அண்ட் ஃபெல்லோடம். ஓகே. இதுல கார்க் இருக்கு பாருங்க, இந்த கார்க் இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து they are impervious to water. நோட் பண்ணிக்கோ, ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்க் கேம்பியம்ல எந்த ரீஜன்ல வந்து வாட்டர் வந்து உள்ள போகாது, impervious to water அப்படின்னா கார்க். அது மட்டும் இல்லை, ஏன் அப்படின்னா due to deposition in their cell wall. அப்ப which of the following கார்க் கேம்பியம் cells region suberin deposition takes place அப்படின்னு கேட்டா நீங்க என்ன எழுதணும்? கார்க் அப்படின்னு எழுதணும், ஆர் ஃபெல்லம் அப்படின்னு எழுதணும். Now the cells of secondary cortex, secondary cortexல இருக்கிறது என்ன? parenchyma. So இது ரொம்ப முக்கியம். secondary cortexல இருக்கிற செல்ஸ் வந்து sclerenchymaன்னு கொடுக்கலாம். statement is incorrect. again another statement based question வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே. now இப்போ இங்க வந்து மேல நீங்க பாத்தீங்கன்னா கார்க் ஆர் ஃபெல்லம், நடுவுல இருக்கிறது ஃபெல்லோஜன் ஆர் கார்க் கேம்பியம், அண்ட் கீழே இருக்கிறது செகண்டரி கார்டெக்ஸ். இந்த மூணுமே சேர்ந்து ஒரே ஒரு பேர், அதுக்கு பேர் பெரிடோம் அப்படின்னு. அப்ப பெரிடோம்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபெல்லோஜன், ஒரு ஃபெல்லம், ஒரு ஃபெல்லோடம். இது மூணும் சேர்ந்துதான் பெரிடோம் அப்படின்னு. Due to activity of the cork cambium, pressure builds up on the remaining layer of phyllogen and ultimately these layers die and slaughter. வெளியில நம்ம பார்க்கிறோம், நம்ம வந்து சில பிளான்ட்ஸ்ல பார்க்கும்போது வெளியில பார்க்கும்போது பார்க் இருக்கு, பட்டை. அது என்னன்னா it is a non-technical term that refers to all tissues exterior to vascular cambium. vascular cambiumக்கு வெளியில எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் மொத்தமா கேம்பியம் சொல்றோம், அதாவது பார்க்னு சொல்றோம். எஸ்பெஷலி நம்ம எப்படி சொல்லலாம்னா இதுல செகண்டரி புளோயமா உட்பட்டு அப்படின்னா நம்ம பெரிடோம், செகண்டரி புளோயம் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்? பார்க் அப்படின்னு சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இயர் லேயரா ஃபார்ம் ஆனா அந்த பார்க் இயர் லேயர் அந்த சாஃப்டா இருக்கும், லேட்டரலா ஃபார்ம் ஆனா லேட் அண்ட் ஹார்ட் பார்க்னு சொல்றோம். ஓகே. இப்போ இந்த ஃபெல்லோஜனுடைய சர்டன் ரீஜன், நோட் டவுன் தி வேர்ட் ஃபெல்லோஜன், நாட் ஃபெல்லம் ஆர் நாட் secondary cortex, especially phyllogenல cuts off closely arranged parenchymatous cells on outer side instead of cork cells. cork cells இருக்கிற இடத்துல இந்த இடத்துல சில parenchyma cells ஃபார்ம் ஆகுது. அந்த parenchyma cells சீக்கிரமா ரப்சர் ஆயிடும். ஓகே. செல் soon rupture the epidermis. அந்த செல்ஸ் வளர்றதால அங்க எபிடெர்மிஸ் எல்லாம் உடையும். அப்படி உடையும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன லென்ஸ் ஷேப், ஒரு லென்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஓப்பனிங் ஃபார்ம் ஆகும். தே ஆர் கால்ட் லென்டிஸ் செல்ஸ். ஆர் லென்டிஸ் செல்ஸ் நவ் parenchymatous. எங்க ஃபார்ம் ஆகுது? ஃபெல்லோஜன்ல ஃபார்ம் ஆகுது. the certain region the phyllogen. ஓகே. அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் லென்டிஸ் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. லென்டிஸ் செல்ஸ்னுடைய ரோல் என்ன? தே பர்மிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். அவுட்டர் சர்ஃபேஸ் அட்மாஸ்பியருக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம்னுடைய டிஷ்யூக்கும் இடையில நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ரைட். இதுவரை நம்ம பார்த்தது கார்க் கேம்பியம்னா என்ன, இந்த கார்க் கேம்பியம்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, அந்த ஆக்டிவிட்டியில கார்க் கேம்பியம், கார்க் எந்த ரீஜன்ல ஃபார்ம் ஆகும், கார்க்னா என்ன, அதனுடைய கேரக்டர்ஸ் என்ன, எதெல்லாம் சேர்ந்து பெரிடம்னு சொல்றோம், எந்த ரீஜன்ல வாட்டர் வந்து உள்ள போகாது, டெபோசிஷன் எங்க டெபோசிட் ஆயிருக்கு, செகண்டரி கார்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸ் என்ன டைப் ஆஃப் செல்ஸ், பார்க் அப்படின்றது எதுல இருந்து எது வரையும் நம்ம சொல்றோம், பார்க்ல எத்தனை டைப் இருக்கு, லென்டிஸ் செல்ஸ்னா எந்த ரீஜன்ல ஃபார்ம் ஆகும், என்ன டைப் ஆஃப் செல்ஸால லென்டிஸ் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது,
These are all the questions. Okay, right. இது மட்டும் இல்ல, அடுத்து நம்ம பார்க்க போறது, just a minute. Okay, வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் ஃபெல்லம் அண்ட் ஃபெல்லோஜனுக்கு டிஃபரன்ஸ் என்ன சார்? எதுப்பா? ஃபெல்லம் அண்ட் ஃபெல்லோஜன். ஃபெல்லோஜென் அப்படின்னா கார்க் கேம்பியம்பா, அதுக்கு வெளியில ஃபார்ம் ஆகுறது கார்க் ஃபெல்லம். ஓகே சார். வேற நெக்ஸ்ட் வந்து செகண்டரி growth இன் ரூட்ஸ். ரூட்ஸ்ல செகண்டரி growth நடக்குமா? நடக்கும். எப்போ? அதுவும் எஸ்பெஷலி எங்க நடக்கும் அப்படின்னா ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய செகண்டரி, அதாவது டைகாட்லேடன் ரூட்ல நடக்கும்னு சொல்றாங்க. ஓகே, என்னன்னா ஒரே விஷயம் இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, டைகாட்லேடன் ரூட்ல செகண்டரி growthக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய கேம்பியம்ன்றது செகண்டரி growthல மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஆனா நீங்க ஸ்டெம்ல பிரைமரி கேம்பியமே இருக்கும், ஆனா இங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை, டைரக்டா செகண்டரி கேம்பியம் தான். இன்னொன்னு இங்க ஃபார்ம் ஆகும்போது அது இந்த மாதிரி வேவி ரிங்கா இருக்கும், அதுக்கப்புறம் அது சர்க்குலரா மாறிடும். இவ்வளவுதாங்க. மற்றது எல்லாமே சேம் as what we seen in dicotyledon stem. அவ்வளவுதான். Okay, so here we complete this lesson. Okay, ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது அவ்வளவுதான். இந்த லெசன் இதோட முடியுது. ஆக்சுவலி ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஹலோ சார் நெக்ஸ்ட் பயோ எக்ஸாம் எப்போ சார் நடக்கும்? ஆன்லைன்ல. சார் ஷெட்யூல் கொடுப்பாங்க, சார் சொல்லுவாங்க. ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா? எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னா நம்ம கிளாஸ் வைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் லெசன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். Okay. Okay, let me conclude this session. Yes. Okay, sir. Okay. Thank you. Any doubts you have while you are preparing? நம்ம அடுத்த கிளாஸ் வந்தோடனே அது சொல்லுங்க. We will discuss the questions and we will continue that next lesson. Next lesson we are going to see actually நம்ம 3 units முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். We have another 2 lessons actually. அது முடிச்சிட்டு நம்ம அடுத்த plant physio or human physio போயிடுவோம். Okay. Right. Okay. Right. Thank you. Thank you, sir. Thank you. Sure. Thank you, sir. Thank you. Thank you, sir.